கொஞ்சம் நடிங்க பாஸ். உழைப்பு இல்லாம இங்க எதுவுமே மாறினது இல்ல. இந்த மேஜ உழைப்பால தான் மாறுச்சு. இந்த சாக் பீஸ் உழைப்பால தான் மாறுச்சு. இந்த மேஜையில இருந்து உழைப்ப கழிச்சிட்டா வெறும் மரம் தான் மிஞ்சும். இந்த சாக் பீஸ்ல இருந்து உழைப்ப கழிச்சிட்டா வெறும் சுண்ணாம்பு பவுடர் தான் மிஞ்சும். இது மாதிரி இந்த உலகத்துல இருக்க எல்லாமே உழைப்பால தான் மாறி இருக்கு. ஆனா ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி கண்ணீர் சிந்தி உழைச்ச உழைப்பாளிக்கு எதுவுமே கிடைக்காம உழைக்காம சொகுசு வாழ்க்கை வாழ்றவங்களுக்கு மட்டுமே எல்லா பணமும் சுகமும் போய் சேருதே. இதை நம்ம கண்டுபிடிக்க வேணாமா? இதை களை எடுக்க வேணாமா? இந்த உலகமே உழைப்பால தான் மாறி இருக்கு. இந்த மேஜை எங்க அப்பா வாங்கி தந்தது. ரத்த சிந்தி வேர்வை சிந்தி கண்ணீர் சிந்தி உழைத்த மக்களுக்கு எதுவுமே போய் சேர்றதில்ல. சொகுசா வாழ்ற மக்களுக்கு மட்டுமே நல்ல விஷயங்கள்லாம் போய் சேருது. இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க வேணாமா? களை எடுக்க வேணாமா? மேஜையில இருந்து மேஜையில இருந்து மரத்தை வெட்டுங்க, காபீஸ்ல இருந்து சுண்ணாம்பு போடுறதுங்க, புதுசா ஒண்ணு செய்யலாம். இந்த உலகமே உழைப்பால தான் மாறினுச்சு. இந்த மேஜை ஒரு உழைப்பால தான் மாறினுச்சு. சாக் பீஸ் இந்த உழைப்பால தான் மாறினுச்சு. எப்ப மாறிச்சு? இப்பதான் மாறினுச்சு. டேய், இந்த மேஜையில இருந்து உழைப்ப கழிச்சிட்டா வெறும் மரத்தூள் தான் கிடைக்கும். மரத்தூள் கிடைக்குமா? நான் என்ன உன்னை மேஜை அரைக்கவா சொன்னேன்? இந்த உலகமே உழைப்பால தான் மாறி இருக்கு. உலகம் இல்லம்மா, உலகம். ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி கண்ணை சிந்தி உழைச்ச உழைப்பாளிக்கு எதுவுமே போகாம வெறுமே உழைக்காம இருக்கிற சொகுசு வாழ்ற பணக்காரங்களுக்கு எல்லாமே போய் சேருது. பணம் எல்லாம் யார் யார்கிட்ட இருக்கணுமோ அவங்க கிட்ட தாண்டி இருக்கணும். முதல்ல பொருளாதாரத்தை புரிஞ்சுக்க. இந்த உலகமே உழைப்பால தான் மாறி இருக்கு. இந்த பெஞ்ச் உழைப்பால தான் மாறி இருக்கு. சாக் பீஸ் உழைப்பால. அந்த கட்லு கஷ்டப்பட்டு ரத்த சிந்தி வேர்வை சிந்தி உழைக்கிற உழைப்பாளிக்கு எதுவும் கிடைக்காம ஒண்ணுமே செய்யாம இருக்கிற உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் கிடைக்குதே. எப்பா நீ யார் பக்கம் பேசுறதே விளங்க மாட்டேங்குதுப்பா. இந்த உலகமே உழைப்பால தான் மாறி இருக்கு. இந்த மேஜை உழைப்பால தான் மாறி இருக்கு. இந்த சாக் பீஸ் உழைப்பால தான் மாறி இருக்கு. உனக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரியலையா? உழைப்பு இல்லாமல் இங்கே எதுவுமே மாறினதில்லை. இந்த மேஜை உழைப்பால தான் வந்துச்சு. இந்த சாக் பீஸ் உழைப்பால தான் வந்துச்சு. மேஜையிலேருந்து உழைப்பை எடுத்துட்டா கீழே விழுந்துடும். நம்ம ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி கண்ணீர் சிந்தி உழைச்சதுல மத்தவங்களுக்கு போகலாமா? உழைக்காம இருக்கவங்களுக்கு மத்தவங்களுக்கு கொடுக்க மாட்டீங்க. நீங்களே உழைச்சு நீங்களே வச்சுப்பீங்க. அத முதலாளினா ஏறக்குறைய அப்படித்தானே இருப்பாங்க. நல்ல எண்ணம். இந்த உலகமே உழைப்பால தான் ஆனது. இந்த மேஜை உழைப்பால தான் ஆனது. இந்த சாப்பீஸ் உழைப்பால ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி கண்ணீர் சிந்தி உழைக்கிற உழைப்பாளிகளுக்கு எல்லாம் போய் சேராம வெறும் சொகுசு வாழ்வு வாழ்ந்துட்டு பணமும் சுகமும் எல்லாம் அவங்களுக்கே போய் சேருது. இதை நம்ம கண்டுபிடிக்க வேண்டாமா? இப்படி ஒரு நாளை தப்பா நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த உலகமே உழைப்பால தான் மாறி இருக்கு. கண்ணீர் சிந்தி ரத்தம் சிந்தி எதேதோ சிந்தி சிந்தியா புதுசா சொல்லுமா? ரத்த சிந்தி வேர்வை சிந்தி உழைக்கிற உழைப்பாளிங்களுக்கு எதுவும் போய் சேராம உழைக்காம சொகுசா வாழ்ற எல்லாருக்கும் போய் இந்த பணமும் சுகமும் சேருது. இதுதான் முதலாளித்துவம். பூஷ்வ மென்டாலிட்டி. உழைப்பு இல்லாம இங்க எதுவுமே மாறினதில்ல. இந்த மேஜை உழைப்பால தான் மாறிச்சு. இந்த சாக் பீஸ் தூள் உழைப்பால தான் மாறிச்சு. சாக் பீஸ் தூள் இவங்க தான் மிக்ஸி வச்சு அரைச்சிருக்காங்க. இந்த சாக் பீஸ்ல இருந்து உழைப்ப கழிச்சுனா வெறும் சாக் பீஸ் பவுடர் தான் மிஞ்சும். அதே மாதிரி உலகமே ஒரு உழைப்பால தான் பண்ணது. இங்க வந்து ரத்த சிந்தி வேர்வை சிந்தி கண்ணீர் சிந்தி உழைக்கிற உழைப்பாளி ஒவ்வொருத்தனும் இந்த இதுல வருவாங்கல்ல, நான் மக்களுக்கு என்ன சொல்ல வருமானே அண்ணே சரியா சொன்னானே. கொஞ்சம் நடிங்க பாஸ்.